அதை நிறைய நம்ம பார்த்தோம். ஆனால் வைராக்கியம் இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே நடக்காது. மற்ற மூணும் இது இல்லைண்டா அலெக்சாண்டர் த கிரேட், பெரிய அலெக்சாண்டர், அவன் கிட்டத்தட்ட உலகத்தை பெரிய வெண்டவன். அவன் எல்லாம் முடிஞ்சு இந்தியாவிலேருந்து நாட்டு போகிற வழி இல்லை, அவனுக்கு ஏதோ நோய் வந்து செத்துட்டான். அவங்கள தப்ப முடியவில்லை, ஊருக்கு போகிறது கூட தப்ப முடியல. அப்போ உயிர் போதும் அவன் ஜெனரல் இந்த ஆமிர டாப்பில் எல்லாம் கூப்பிட்டு சொன்னான், நான் இது கட்டளை ஓட நான் சொல்கிற மாதிரி செய்வோம். என்ன செய்யணும், முதல்ல எனக்கு யார் வைத்தியம் பார்த்தாங்களோ டாக்டர், அவங்க தான் என் சவத்தை தூக்கிட்டு போகணும். ரெண்டாவது சவப்பட்டியில் இருந்து என் கையை வெளியில் இப்படி வைக்கும். நான் கொண்டு உலகம் களவாடி வந்த உலகங்களுக்கு கொண்டு வந்த தங்கம், வையம், வைடூரியம், கோமேதகம், முத்து எல்லாத்தையும் எரிஞ்சிட்டு போகும். அங்கே சவம் கொட்டி கொண்டு வரும். சொல்லிட்டும் போகணும். உலகம் எல்லாம் வேண்ட அலெக்சாண்டர் வறுமையை போய் கொண்டிருக்கிறார். இப்போ தானே ஞாபகம் வந்த இது வைராக்கியத்துக்கு என்ன தெரியுதானே விளங்குதோ, இது விளங்கினா அவனுக்கோ நான் வைராக்கியம் விளங்கிட்டேன் அர்த்தம். அது டூ லேட். மற்றும் தொடர்பாடு எவன்கொல் பிறப்பற்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகை. இங்கே பாருங்களேன், உங்களோட ஒரு பிராரத்தத்துலேயும் இல்லை இந்த இது இல்லை, அதாவது பிளஸிங் இல்லை. அது இப்போ உடனே லைட் போகணுமா, அது எல்லாம் இப்போ இதுவரையும் இருந்தது. அது இன்வெர்டர் லைட், நோ ஜோக். நீங்கள்லாம் புண்ணியம் செய்யவும் இல்லை. ஏண்டா இறைவன் 6 குணத்தில் வைராக்கியம் உண்டு. அவருக்கு என்ன இப்படி நிறைய குணம், அதில் பகவான் என்னக்குள்ள 6 குணம், அதில் உண்டு இறைவன் குணம் அது வைராக்கியம். யோசிச்சு பாருங்க, இந்த விழிப்பு நிலை சத்திய கனவு போல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கனவு தான், ஆனால் உங்களுக்கு தெரியலை. அப்படி எனக்கு ஒரு உண்மையிலே அனுபவமாக இருந்தால் என்ன நடக்கும் இல்லை, ஒன்றுமே நடக்காது. அது ஒன்று கனவில் என்ன பிறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை, ஒன்று நடக்கலை. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ், நத்திங் ஹேப்பன்ஸ் அட் த சேம் டைம். யோசிச்சு பாரு. அப்போ இதுதான் ரியலைசேஷன். அதுக்கு யோசிச்சு பார், இந்த ஆத்ம ஞானம் இந்த விழிப்பு நிலை நடக்கும். உனக்கும் கனவில் நடந்த ஒரு நிறைய பேர் கனவில் ஆத்ம ஞானம் பார் நம்மனா வந்திருக்கோ. ஒரு ஞானம் இல்லை. என்ன எவ்வளோ வரண்டா இந்த வைராக்கியம்ன்ற டாபிக்கு நான் நேற்று ஒருவரோட சொல்லி போட்டு காலையில் 4 எவ்வளோ வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணான். எல்லாட்டி கிட்டத்தட்ட 4 நீ எத்தனை மணிக்கு வந்து நீ 4:45 4:30 4 காலையிலேருந்து ரெக்கார்ட் பண்ணி கொண்டே இந்த வைராகியத்தை பற்றி. ஏனண்டா நல்லா யோசிச்சு பாரும்மா, எழுகடல் மணலை அளவீடின் அதிகம் எனதுயிர் பிறவி அடையாளம். என்னது சரி சொல்லும், இடர் பிறவி அவதாரம். நான் 84 லட்சம் சொல்லி கொண்டிருக்கேன். அது என்ன, எழுகடலில் இருக்க மணல் அளந்தால் கூட இந்த பிறவிற நம்பர் சொல்கிறேன். எஸ். மற்றும் தொடர்பாடு எவன்கொல் புறப்பருக்கள் உற்றார்க்கு இந்த உடம்பும் மிகை. உடம்புனக்குள்ள 3 உடம்பு. ஏன் உதைக்க போகுது ஒரு நாளைக்கு. ஸோ நீங்கள் தயவு செய்து இதை இதயத்தில் கொண்டு தன்மயமாக காட்டி ஒன்றுமே நடக்காது. நான் இந்த கதையை சொன்னேன். நான் 19-20 வயது இருக்கும். ஒரு சிவநீதி கல்யாணம், அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் மோதிரம் மாத்திரம் நடக்கும் இல்லையா. என்ன சொல்கிறது சரிச்சான் சொல்கிறதா தமிழில் வர ஆச்சாப்பா. அப்போ சாமியார் மோதிரம் மாத்திரை சாமியார் நான் போய் கொண்டு அது கொடுக்கப்போம். அந்த கடப்படிக்கு போக முதல் நான் எனக்கு முதல் கொடுக்கலையோ கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன். நீ யார்கிட்டயே கொடுத்து போட்டு ஓடிடு. எஸ்,
முடியல. அப்புறம் ஒரு கல்யாண வீடு, அது என்ன வேல்நாயகன் சொல்லி ஃபிஷரிஸ் இன்ஸ்பெக்டர், அவர் கமலா அவரோட அக்கா கல்யாணம். அந்த ஆடியோ இருக்குன்னா நேராக போயிட்டேன். நம்மளோட மிக நெருங்கிய நண்பர் அவர், இப்போ என்னோட கதைக்கலாம். போய் இருந்தோடனே மயானமா சுடலை அப்படி இருந்து எனக்கு பார்த்தேன். சுடலைக்குள்ளே இருக்கேன், வெளியே ஓடிட்டேன். என்ன இவ்வளோ வரண்டா அவ்வளோ தூரம் என்ன இந்த உடம்பு போய் இந்த உலகம் போய்ன்ற அவ்வளோ உடைச்சி போச்சு. எஸ். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன இந்த உடம்பெல்லாம் புழு கொதிக்குது, பட்டப்பா இல்லை இல்லை. இப்போ இப்போ ஒரு அங்கே கேளுங்க, இப்போ ஒரு 15 நாளைக்கு முதல் இந்த தம்பிலி இல்லை ஒரு பையன் சேர்த்து 4 நாளை போனால் எல்லாம் புழு. அப்போ மதுமைதாட அப்பாட அண்ணாட வைஃபு செத்து 4-5 நாள் புழு. அப்போ நான் சொல்கிறவனுங்களா அதில் இயற்கையே அது என்ன அதை மாற்ற முடியும் உன்னால். ஆனால் நீ எப்படி கூலாக இருக்கிறாய் இல்லை நான் இது அது புத்தர் அழகானது. இந்த தோலை உரிச்சு போட்டு இன்னும் இந்த ரோட்டால் விடு, இந்த காகம் நாயும் இன்னும் அரை மணி தேவை முடிச்சிடும். அப்போ ஆங்கிலத்தில் இருக்குது பியூட்டி ஸ்கின் டீப்னு, அது மாதிரி அக்லி ஆல்சோ ஸ்கின் டீப் தான். அப்போ இந்த தோலை குடிச்சு விட்டா உங்கள் எல்லா சரக்கும் தெரியும் இல்லையோ. என்ன அந்த என்ன போஸ்ட்மார்ட்டமா விழுத பட்டி அது. இப்போ என்ன செய்றீங்க, இது புளி மூட்டை. அதை சுவாமி சிவானந்த அற்புதமாக சொல்லுவார். போன் அண்ட் மேரோ அண்ட் மஸ் அண்ட் பஸ் அண்ட் டேர்ட்டு 1 2 3 எத்தனை வாரேன். இந்த பை இந்த பைக்குள்ளே என்ன இருக்கு முருகன், கோல்டு அண்ட் கோமேதகம் ரத்தனம் முத்து இருக்கு அதுக்குள்ளே. ஒரு அந்த சாப்பிட்டு போனேன், அந்த சூசைட் பண்ணது பையனுக்கு எனக்கு கொஞ்சம் நாறுது. என்னை எடுத்துட்டாங்க அது ப்ரோ. என்ன இவங்க எல்லோரும் அதுக்கு பிறகு நான் சொன்னது விளங்கிச்சு. அது வரை அழுது கொண்டு இருந்தவங்க நான் சொல்லி முடிய இல்லை அமைதியாயிட்டேன்டா. அப்போ இங்கே இருக்கக்குள்ளேயே இந்த உடம்பு உயிரோடு இருக்கக்குள்ளேயே ஒரு மகான் சொன்னார் 3 நாளைக்கு அதிகமாக இல்லை, நீ பல்லு துறக்காத, மூங்கழுவாத, குளியாத, 1-2 போனால் கழுவாத செய்து வார. என்ன சொல்கிறீங்க? அப்போ உனக்கு விளங்காது. தச்செல்லாம் நீ ஒரு இடத்த போனாய், உன்னால் உண்டு. நான் எனக்கு நடந்தது திருவண்ணாமலையில் போனால், ஏதோ பசி, சின்ன பையன் 21-22 வயது, அது பார்த்த ஒரு மூலையில் வடை கொஞ்சம் இருந்து, அது தீபாவளிக்கு 7-8 நாளைக்கு முதல் வந்தது. நான் அது பசி சாப்பிட முடிய தொடங்கி வயிட்டா உள்ளுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ கடைசி இது கொண்டு அங்கே மலை சரிவாரம் பூரா வாரது முடியாமல் கடை அங்கே அது எல்லாத்தையும் பக்கத்தில் கிடந்துருங்க. ஹலோ, ஏன் சொல்கிறேன்டா நான் இதில் சொல்கிறது பொய்யோ? அப்போ இதை நம்ம ஆக்கள் நீங்கள் பாருங்க, அப்படி பார்த்தா என்ன நடக்கும்டா, இந்த உடம்பில் இருக்க என்ன நீ நான் இந்த உடம்புன்னு சொல்கிறது இந்த பற்று பாதம் எல்லாம் போகாட்டி நீ அடுத்தபடி எப்படிமா எடுப்பாய்? மீட்டை தான் சொன்னேன். இங்கே இருக்கிறவங்களெல்லாம் அவங்க உன்னை மாற்ற வருவாங்க, அவங்க மாற மாட்டாங்க. நாசம் நான் போயிட்டு அன்றைக்கு ஒரு லேடி வந்தா இல்லை, அப்படியே வந்து போயிட்டாடையா, எனக்கு பக்கமே வரல, கும்பிட கூட இல்லை அவசியம் இல்லை எனக்கு. நான் பார்த்து கொண்டே இருக்கேன், பயம். இந்த இடத்துக்கு வந்தால் பேய் பிசாசு இல்லை என்ன இருக்கீங்க தண்ணி என்னெல்லாம் அதுக்கு ஓடி தானே பயப்படுறாங்க இல்லாடி. அதுக்கு என்ன சொல்லுவாங்கண்டா இவங்களை சொல்கிறது என்ன, பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடும் புலவீர்கால் நித்தினர் அறியாத மூர்க்கர். நான் என்ன சொல்லுவாரண்டா, இந்த இடத்துல நோக்கமே ஆத்ம ஞானம் அடையுது, ஒரு ஒன்றும் கிடையாது. மற்றெல்லாம் நடக்கும் நடந்துட்டு, ஆனால் குறிக்கோள் என்ன
அது சுவாமி சிவானந்த அந்த ஆசிரம் உண்டு. கோல் ஆஃப் லைஃப் இஸ் காட் ரியலைசேஷன் ஓ செல்ஃப் ரியலைசேஷன். அதுதான் இந்த இடத்துல நோக்கம். வேறு மற்ற எல்லாம் வயசு. அப்போ இதுக்கு இந்த வைராக்கியம் உனக்கு இல்லைண்டா நான் ஒன்று உண்டு நடக்காது. நோ முடியாது. ஏன் முடியாது? நீ இந்த இதையெல்லாம் உண்மையென்று கொண்டு இருக்கிறியே இல்லையோ? எது உண்மை இல்லையோ, எது அசிங்கமோ உன்னை உதைக்க போதும். முதல்ல நான் சொன்னேன், நீ ஒன்று மேலே 3 நாளைக்கு 1-2 போய் கழுவா விட்டாலே உன்னால் இன்னும் பக்கத்தில் போக முடியாமல் இருக்கிறத. அப்போ தான் எனக்கு என்ன, ஓ உடம்பு நான் இல்லை, ஆக குறைஞ்சது இல்லை, அதை நல்லா பார், நல்லா பார். அப்போ இந்த வைராக்கியம்ன்றது பெரிய விஷயம். நான் இரவெல்லாம் யோசிச்சு பார்த்தேன், எவ்வளோ தூரம் குருடாக இருக்கிறேன் பாரு. என்ன எழுகடல் மணலை அளவீரின் அதிகம் எனது எனது துயர் பிறவி, சாதாரண பிறவியா? அப்போ நீ என்ன சொல்கிறாய்? அதான் அது உள்ளதை பார்க்குற தொடங்கோ, உள்ளதை. அப்போ வி ராகா சொன்னால், ராகண்டா அட்டாச்மெண்ட், ஆசை இல்லை. வீராகண்டா வாழ்க்கை, நாங்களும் வாழ்கிறோம், நீங்களும் வாழ்கிறீங்க, நம்ம வாழ்கிறோம், அதை இல்லைண்டியா சொல்லிடு. ஆனால் இந்த ஞானம் வந்தது பிறகு வாழ்கிறதுக்கும் இந்த முட்டாள்தனத்தோட அறியாமையோட வாழ்கிறது எனக்கு கேட்ட மாயா அண்ட் அவித்யா அது கேட்டு இருந்தால் வித்தியாசம். ஏன் நீ துன்பத்திலேருந்து தப்பவே முடியாது இந்த ஞானம் இல்லைண்டா. ஸோ முதல்ல உடம்பு, இந்த உடம்புக்குள்ள உலகம் முழுக்க, இந்த உடம்பு இந்த உலகத்தோட ஒரு பாகம். இந்த உடம்பை நீ இல்லை நான் இல்லைன்னு சொல்லிண்டா மற்ற எல்லாத்தையும் நான் இல்லைன்ட்டு பிடிங்கோ சொல்கிறான்டா அர்த்தம். இவ்வளோ ஆழமாக நம்ம அதுலேருந்து தான் இது பகுநாம் ஜன்மனாம் வந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி சமாத்மா சுதுர்லபா. கண்ணனே சொல்கிறார், இப்படியான ஒரு மகாத்மாக்கள் அபூர்வம். அந்த அபூர்வத்தில் நம்ம ஒரு ஆள். நான் என்ன சொல்லு சத்தமா, நம்ம ஒரு ஆள், சந்தேகம். அது இந்த பிறவிதான் இறைவன் கொடுத்த சான்ஸ். இப்போ இதில் 13வது அத்தியாயத்தில் கண்ணன் ஞானம் அடையிறதுக்குரிய சாதனை என்னெல்லாம் இருந்தால் அந்த ஞானம் அடையக்கூடியதாக இருக்கும்ன்றது அழகாக சொல்லியிருக்கார். இந்த அதனால் தொடங்கு. கருணை வந்திருக்கு. சாதகன் எத்தகைய பாங்குடன் இருந்தால் சேத்திரஜனை அறிய ஞானம் வருவது. ஞானத்துக்கு ஏதுவாயிருப்பாய்கள் சரியோ நிறைய போகுது. அப்புறம் நான் வாட்சி கொண்டே நல்லா யோசிச்சு பாருங்க. அதில் நான் இந்த வைராக்கியத்துக்கு உரியதை எடுக்க போகிறேன். இதான் இந்திரியார்த்தேசு வைராக்கியம். வைராக்கியம் அந்த வார்த்தையை வந்துட்டு அனஹங்கார ஏவச்ச ஜன்ம மிருத்தி ஜரா வியாதி துக்க தோஷா அனுதர்சனம். விஷயங்களில் விருப்பின்மை, அகங்காரமின்மை. சரி, அடுத்தது பிறப்பு இறப்பு மூப்பு பிணி துயரம் ஆகியவளை கேடு காணுதல். இது பிறப்பு, பர்த்டே, ஹாப்பி பர்த்டே எல்லாம் சொல்லுவோம். அது அந்த 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 குழந்தை உண்மையிலே இதை கேட்டு பார்த்தா சொல்லுவோம். பிறப்பு இறப்பு மூப்பு பிணி அவ்வளோ துயரம் இந்த வாழ்க்கையில் அதை இது பாருங்க நல்லா இருக்கு. சரீரத்தை தானென்று அபிமானிப்பது அகங்காரம். சரிதானே? தெரியுமா நான் யாரென்று? கண்டங்குடி. அப்படி அபிமானம் கொள்ளாதிருப்பது அகங்காரம். அது அடுத்தது நன்றாக விசாரித்து பார்க்கும் இடத்து பிறப்பு இறப்பு மூப்பு பிணி யாவையும் துன்பத்தை உண்டு பண்ணுவைகளாய் இருக்கின்றன. நீ எதை தேடுறாய்? இன்பத்தை. நாங்கள் பிடிச்ச ஆனந்தத்தை பற்றி சொல்லி கொண்டு வந்தோம் கொஞ்ச நாளாக.
அப்படி வரும் துன்பங்களை தானே உண்டு பண்ணி இருக்கலாம், அல்லது இயற்கையில் அவை வந்து அமைந்திருக்கலாம், ரெண்டும் இருக்கலாம், அல்லது தெய்வாதீனமாக அவைகள் ஏற்பட்டும் இருக்கலாம். இப்படி விசாரிப்பதால் விஷயங்களில் விரக்தி வருகிறது, மனது அந்தர்முகமாகி ஆத்மாவிடத்து திரும்புகிறது. அங்கனம் ஞானத்துக்கு அது தகுதி உடையராகும். இது வைராக்கியம். வைராக்கியன்ற வார்த்தை இருக்கிறது. கண்ணன் சொல்கிறார் 13ஆம் அத்தியாயத்தில் எத்தனாவது ஸ்லோகம்? 8ஆவது 13ஆம் அத்தியாயத்தில் நான் படித்தது 8ஆவது ஸ்லோகம். என்ன சொல்ல வரேன்டா, நம்ம விளையாடி கொண்டிருக்கோம். சரி நம்ம ரைட். இப்போ காலம் காலங்கடிகி வரும் எப்போது ஐயா, காரணம் கை கொடுக்குமோ அப்போது ஐயா, ஜாலமனது கப்போ துப்பேது ஐயா, அந்தியும் சந்தியும் சந்ததமும் தொடர் அந்தகன் வந்து முனைந்திடு முன்னெந்தன் உடல் பொருள் ஆவி மூன்றும் உந்தனடை கலம். அந்த என்னடா யமனுக்கு பேர். ஒன்றே பார்க்க மாட்டேன், நீ எல்லாரையும் அந்தியும் சந்தியும் சந்ததமும் தொடர் அந்தகன். எந்த நீ 6லையும் ஜாவ 100லையும் ஜாவ. ஒரு அந்த இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்டில் ஒரு இது இருக்குது, அது பேர் மெடிடேஷன் ஆன் டெத். என்ன இருக்குது இருக்கா, ரெடி எடுத்து ஆர்டர் பண்ணணும். அதில் ஒருவன் சாப்பாடு இல்லாமல் சாகிறான், அது விளங்கானே. மற்றவன் சாப்பிட்டு சாகிறான், கூடி சாப்பிடும். அடுத்தது நம்ம கூட ஒருவன் கொஞ்சம் ஒரு 10-15 வருஷம் முள்ளு பொறுத்தும் சிங்கப்பூரில் சாப்பிடக்கூடாது ஆளவும். இன்னொரு நோயால் சாகிறான், வயது போய் ஒருவன் சாகிறான். அது என்ன, அது சாவாருக்கு ஒரு பேர் என்ன எல்லாமே இருக்குது. என்ன அர்த்தம் வேண்டா, அந்தியும் சந்தியும் சந்ததம் தொடர் அந்தகன் வந்து முனைந்திடும் முன் தப்பப்பார் மரணத்தை வெல்லும். அப்போ வைராக்கியம் வயசுலையா அதை பேர் சொல்லி கொண்டிருக்க. எல்லாரும் உலகத்திலாம் இருக்க, துறவிகளும் உலகத்திலாம் இருக்காங்க, அந்த என்ன ஆத்ம ஞானிகளும் உலகத்தான் எல்லாரும் உலகம் இல்லை. ஆனால் நீ பார்க்குற உலகத்துக்கும் அவங்க பார்க்குற உலகத்துக்கும் வித்தியாசம். நல்லா யோசிச்சு பாருங்க. திருஷ்டியும் ஞானமயம் கிருத்துவா, அவன் இது அத்தனை என் பெருமாண்ட வெளிப்படையாகவும் தானும் அதை அங்காவும் பார்க்குறான். நீ என்ன பார்க்குற? நான் அன்னி, இது உலகம், அது எந்த புள்ளை, அது உண்டா புள்ளை. சரி, அது உண்ட புள்ளைன்னு ரெண்டு ஒரு நாளைக்கு அந்தகன் வருவார், உன்னை தூக்குவார். அந்த நான் சொல்லு அவன்கிட்ட, எந்த புள்ள உங்களோட அம்மா என்ன வேணாணி. எஸ், நீங்கள் ஜோக் அடிக்கிறீங்க, நான் உண்மையை சொல்கிறேன், உங்களெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கேன். உண்மையில் இந்த வைராக்கியம்ன்றது வேறு. அப்படி இருக்கல நல்லா இப்படி ரெக்கக்னைஸ் பண்ணலாம். அதுதான் என் குருநாதர் கூப்பிட்டு இல்லை அப்படின்னு மாதிரி சொன்னேன். ஐ டோன்ட் வாண்ட் டு பி சாங் கொட்டி கொட்டி அழுதுன்னு அவருக்கு முன்னுக்கு. ஏனெண்டா அவர் சொன்னார், நீ ஸ்ரீலங்கா திரும்ப போய் வீசா எடுத்துகிட்டு வா. அந்த வீசா இல்லை. அப்போ திரும்பி போனால் எப்படி போகிறது, முடிஞ்சுது கதை. அப்போ சொன்னார், ஐ டோன்ட் வாண்ட் சொன்னார். அவர் கையால் 11 மணிக்கு அவர் கையால் டைப் பண்ணி லெட்டர் கொடுத்து நான் வீசா என்ன இவ்வளோ வரேன்டா. அவர் அப்படி ஜாக்கிரதை என்ன பாதுகாத்து. ஏன் அதுதான் துறவி காரணம் என்னது, ஆத்ம ஞானம். ஐ டோன்ட் வாண்ட் டு பி. ஸோ விவேகம், நான் சொல்கிறது விவேகத்தை நான் உடம்பை பற்றி சொன்னேன். விவேகம் இல்லையோ, அந்த உடம்பனை முழுதும் அழுக்கு இல்லையோ. ஆனால் நீ அதை போட இந்த இது இல்லாமல் அந்த வெளிநாட்டில் பார்த்துருக்கேன். நீங்கள் சவத்தை பார்க்க முடியாது தெரியுமா. 6 செத்தா ஒரு இடம் இருக்குது, எடுத்து போயிடுவாங்க. அங்கே உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு முதல் சண்டே எல்லோரையும் வந்து பார்த்து படிச்சுக்கிட்டு பார்க்க மாட்டாங்க. நான் ஒரு நாள் லண்டனில் இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு அஜித்தது. அப்போ நான் காரில் போய்கொண்டிருக்கேன். சாமிஜி என்னுடைய நிற்பாடினேன். அவன் திறந்து காட்டினாங்க அந்த இதை பற்றி. அவன் உயிரோடு இருக்கக்குள்ளோட அவ்வளோ ஆளாக இருக்குல்ல, அவ்வளோ மேக்கப் பண்ணி ஒரு படம் ஒன்று இருக்குது, பொரோடு. அது கட்டாயம் காட்டணும். அதாவது ஒரு சேர்ச்சில் ஒரு ஃபாதர், அவர் வேலை என்னென்னா இந்த செத்தாக்களை மேக்கப் பண்ணுறேன்.
இல்லை அதெல்லாம் பண்ணி அவங்க முதலே சொல்லியிருப்பாங்க எனக்கு இந்த கலர் டை அடிக்கணும் கலருக்கு இந்த உடுப்பு போடணும் முதல்ல சொல்லியிருப்பாங்க அதன்படி செய்து என்ன இந்த கதை போகுது செத்தது புறம் உடம்பு சாகாம பரவாயில்ல செத்தது புறம் அந்த உடம்புல அவ்வளோ பற்றி பாருங்க என்ன நான் இனி அவ்வளோ வரேன்டா இந்த வைரஸ்